ஹலோ அர்வீஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 4th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் Term-3 Lesson 1ஓட சப்ளிமெண்ட்ரி ரீடர் த மிஸ்டேக்கன் பிளேட் அப்படின்றது. ஸோ லெட்டஸ் ரீட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் வாசிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பேராகிராஃபில் என்ன அர்த்தம் அவங்க சொல்ல வராங்கன்றதை நான் சொல்ல வரேன். அதுக்கப்புறம் அதில் டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம வாசித்து என்னென்னு டக்குன்னு படித்து முடிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ மாணவ கண்மணிகளே. The mistaken plate. Once upon a time there lived a merchant who sold things made of brass and tin. He used to travel across the rivers and mountains to sell. He usually traveled with another merchant who also sold the things made of brass and tin. They also used to buy things made of different metals to melt and use. The second merchant was always greedy as he tried to pay as less as possible. So first paragraphல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதையோட கதாநாயகர்கள் வந்து 2 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சொல்கிறாங்க. ஒரு மர்ச்சன்ட் அப்படின்னா வியாபாரி, சரியா? 2 வியாபாரிகளும் சேர்ந்து என்ன விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈயம்பித்தளைக்கு பேச்சம்பளம், இல்லைனா சில இதில் வந்து கடையிலலாம் வண்டியில் விற்பாங்க. பழைய வாஷிங் மிஷின், பழைய ஃப்ரிட்ஜு அப்படின்றதெல்லாம் வாங்கிட்டு ஒன்று காசு திருப்பி தருவாங்க. இல்லை அப்படின்னா அவங்க வண்டியில் வச்சுருக்க வேறு ஏதாச்சும் பொருள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை ரிட்டர்ன் பண்ணுவாங்க. பண்டமாற்று முறைன்னு சொல்லுவாங்க. ஒன்று கொடுத்து இன்னொன்று வாங்குறது. அந்த மாதிரி விற்கிறவங்க தான் இந்த 2 பேருமே, இந்த 2 வியாபாரிகளும், சரியா? அவங்க வந்து ஆறுகளையும் தாண்டி மலைகளையும் தாண்டி இந்த மாதிரி விற்கிறதுக்கு போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து he used to travel across the rivers and mountains to sell. இவங்க எப்போவுமே வந்து விற்க போனாங்கன்னா 2 பேர் சேர்ந்து தான் போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் usually traveled with another merchant who also sold things made of brass and tin. brass அப்படின்னா என்னென்னா பித்தளை, டின் அப்படின்றது தகரம். பித்தளையும் தகரம் தான் இவங்க வந்து, அதாவது பித்தளையும் தகரம்னா ரா மெட்டீரியலாக இருக்காது. பித்தளையும் தகரத்தால் சேர்ந்து ஏதாச்சும் ஒரு பொருளாக இருக்கும். அட் த சேம் டைம் இவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் வேறு ஏதாச்சும் பிராஸ் டின் தவிர வேறு மெட்டல்ஸ் இருக்குல்ல, ஸ்டீலு, அந்த மாதிரி மெட்டல்ஸ் எல்லாத்தையும் அவங்க பழைய பொருள் எல்லாத்தையுமே அவங்க மக்கள்கிட்ட இருந்து வாங்கிக்குவாங்க. அதுக்கு பதிலாக இவங்க இதை கொடுப்பாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 2 மர்ச்சன்ட்டில் அந்த 2வது மர்ச்சன்ட் இருக்கார்ல, மர்ச்சன்ட்னா வியாபாரி, 2வது வியாபாரி வந்து பேராசை பிடிச்சவர். ஸோ பேராசை பிடிச்சவர்னு எப்படி சொல்கிறாங்கன்னா, மக்கள் எப்படி ஏதாச்சும் ஒரு பொருள் கொடுத்தா தானே இவங்க வந்து திரும்பி அதுக்கு பதிலாக ஒரு பொருள் கொடுப்பாங்க, இல்லை காசு கொடுப்பாங்க. ஸோ அதையே வந்து கம்மியாக தான் கேட்பாராம். 10 ரூபாய்க்கு போகும் ஒரு தட்டு அப்படின்னா, நான்லாம் 10 ரூபாய்க்குலாம் வாங்க முடியும், 1 ரூபாய்க்கு தாமா, நீங்கள் 1 ரூபா தான் இதெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட இருந்து கம்மியாக வாங்கிட்டு, ஆனால் இவருக்கு உள்ள ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நிறைய விலைக்கு வச்சு விற்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் பேராகிராஃப் போகலாம். One day when they went to a town, they divided the streets of the town. They did not want to disturb each other while selling. They moved through the streets they had chosen and called utensils made out of brass and tin for sale. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு நாள் வந்து ஒரு டவுனை சூஸ் பண்ணிட்டாங்க. அந்த டவுனுக்கு போயிட்டாங்க 2 பேருமே ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி மியூச்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, நீ போகிற இடத்துக்கு நான் வரல, நான் போகிற இடத்துக்கு வரல, ஸோ நீ ரைட்டு போறியா, நான் லெஃப்ட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி, ஸோ இந்த மாதிரி மியூச்சுவலாக அவங்க 2 பேருமே பேசி முடிவு எடுத்துட்டாங்க. முடிவு எடுத்ததுக்கப்புறம் எப்படி கூவி விற்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈயம்பத்தாளைக்கு பேச்சம்பளம், அதே மாதிரி இங்கிலீஷில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூட்டென்சில்ஸ் மேட் ஆஃப் brass tin for sale அப்படின்னு. யூட்டென்சில்ஸ் அப்படின்னா பாத்திரங்களை தான் இங்கிலீஷில் யூட்டென்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய இரும்பு சாமா ஈயம்பித்தாளைக்கு பேச்சம்பளம், பழைய இரும்பு சாமா ஈயம்பித்தாளைக்கு பேச்சம்பளம். அடுத்த பேராகிராஃப் போகலாமா? சக்ஸஸ்ஃபுல்லாக 2 பேராகிராஃப் நம்ம முடிச்சிட்டோம். In an old house there lived a woman and her granddaughter. They were once a wealthy family. Wealthy familyனா பணக்காரங்க ஒரு காலத்தில் இருந்திருக்காங்க. But now lived in poverty. இப்போ வறுமையில் இருக்காங்க. They only had one plate left as a memory of their wealth. ஒரே ஒரு தட்டு தான் இருக்குது அவங்களுக்கு.
அவங்க பணக்காரங்களாக இருந்ததுக்கான அடையாளமாக. The grandmother had kept the plate in memory of her husband. அவங்களோட ஹஸ்பண்டுக்கு ஞாபகார்த்தமாக தான் அந்த ஒரு பிளேட்டையுமே அவங்க வச்சுருக்காங்க. The greedy merchant passed his house saying, utensils made of brass and tin for sale. பழைய இரும்பு சாமா ஐயம் பித்தாளைக்கு பேர் சம்பளம், பழைய இரும்பு சாமா ஐயம் பித்தாளைக்கு பேர் சம்பளம். அந்த ரெண்டாவது மர்ச்சன்ட் சொன்னால ரெண்டாவது வியாபாரி அவங்க வீடு வழியாக போகிறப்போ இந்த மாதிரி ஈயம்பத்தாளைக்கு பேர் சம்பளம் அவங்களுக்கு தேவையான ஈயத்தை வாங்கியிருக்குவாங்க, பேச்சம்பளத்தை விற்பாங்க அந்த காலத்தில். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, பிராஸ் டின்னை வந்து விற்கிறாங்க, உங்கள்கிட்ட இருந்து வேறு எந்த மெட்டல்னாலும் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஐடியா தான் இவங்களோடது. அடுத்து, the granddaughter heard him and said to her grandmother, அம்மம்மா ப்ளீஸ் பை சம்திங் ஃபார் மீ. அவங்களோட பேத்தி இருக்குல்ல, அந்த அம்மாவோட பேத்தி, அவள் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு ப்ளீஸ் பாட்டி எனக்கு இது வாங்கித்தாங்க, ஏதாச்சும் வாங்கித்தாங்க பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, கண்ணா, we do not have money to buy anything, we do not have anything to trade with. நம்மக்கிட்ட காசு இல்லை ஒன்று வாங்குறதுக்கு, அதுக்கப்புறம் இவங்கக்கிட்ட நம்ம ஏதாச்சும் கொடுத்தா தான் அவங்க நமக்கு கொடுப்பாங்க, அதுதான் வியாபாரம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ட்ரேட் இங்கிலீஷில். அப்படி இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பேத்தி என்ன சொல்கிறாங்க, நம்மக்கிட்ட தான் ஒரே ஒரு பிளேட் இருக்குல்ல, we have that one old plate that we don't use, நம்ம யூஸ் பண்ணாமல் ஒரே ஒரு பிளேட் இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறா. let us see what the merchant will offer for it, we can get something we can use. நம்ம பார்க்கலாம், இதை கொடுத்து பார்ப்போம், அவர் இந்த பிளேட்டுக்கு என்ன திரும்பி தருவார் அப்படின்ட்டு கெஞ்சி கேட்குறா. அதுக்கப்புறம் அம்மா கால் த மர்ச்சன்ட் அண்ட் சோட் ஹிம் த பிளேட். அந்த க்ரீடி மர்ச்சன்ட் கிட்ட அம்மா போய் இந்த பிளேட்டை காமிக்கிறாங்க. அவங்க அம்மா கேட்குறாங்க, வில் யூ டேக் திஸ் பிளேட் அண்ட் கிவ் எனி ஆஃப் யுவர் யூட்டன்சில்ஸ். இந்த பிளேட்டை எடுத்துக்கிட்டு எங்களுக்கு ஏதாச்சும் உங்கள்கிட்ட இருக்கிறத தருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த க்ரீடி மேன் என்ன பண்ணுறாருன்னா, the man took the plate and scratched it with the needle. அந்த greedy man அந்த தட்டை எடுத்து scratched it with the needle அப்படின்னா ஸ்க்ராட்ச் விழுந்துருச்சு, ஸ்கேலெல்லாம் ஸ்க்ராட்ச் விழுந்துச்சுன்னு. ஸோ கோடு அந்த மாதிரி கிளியல்களில் தான் ஸ்க்ராட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் ஒரு ஊசி எடுத்து, நீடில்னால் ஊசி, அதை எடுத்து அந்த தட்டில் உரசி பார்க்குறாரு. உரசி பார்த்தோன்னே அவருக்கு ஒரு பெரிய ஷாக். என்ன தெரியுமா, he found that it was a plate made of gold. தங்கத்தாலான தட்டு அப்படின்னு அந்த greedy மேனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இங்கே தான் இவரோட வில்லன் புத்தி வெளியே வருது. என்ன வருதுன்னா, he said, what is it worth? not even 1 rupee அப்படின்னு சொல்லி he threw the plate on the ground and walked away. ஆக்சுவலி இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த அம்மா போய் இது தம்பி பாருப்பா, இது எவ்வளோப்பா தேரும், உன்ட்டு இருந்தது ஏதாச்சும் எங்களுக்கு கொடுப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் உடனே அதை உரசி பார்த்ததுக்கப்புறம் இது தங்க தட்டு தான் அப்படின்றத முடிவு பண்ணிவிட்டு இதை தூக்கி எறிஞ்சிட்டு, இது 1 ரூபா கூட தேடாது, போங்க அங்கிட்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுறாரு. ஓகே, த்ரூனா தூக்கி எறிகிறது. போத் த மர்ச்சன்ட் கம்ப்ளீட்டட் டே ஸ்ட்ரீட்ஸ். ஸோ இப்போ கடைசியாக ஃபைனலுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க 2 பேருமே அந்த ரைட் சைடு போனார் ஒருத்தவர், இன்னொருத்தவர் லெஃப்ட் சைடு போனார். இவங்க 2 பேருமே அவங்க சைடு போயிட்டு திரும்பி வந்து அதே இடத்துல சேர்றப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்தது வாசிப்போம். they had decided that either of them could go to any house that the other did not sell in. இப்போ என்ன முடிவு பண்ணுறாங்க, 2 பேருமே விற்றுட்டு வந்துட்டாங்க. இப்போ நீ ரைட்டுக்கு போனியா, அப்போ நான் இப்போ ரைட்டுக்கு போகிறேன். அதாவது முதல்ல ரைட்டுக்கு போனவங்க இப்போ லெஃப்ட்டு போவாங்க, அந்த மாதிரி பிரிச்சுக்கிறாங்க. ஆப்போசிட் டைரெக்ஷனில் பிரயாணம் பண்ணுறாங்க. நீ எந்தெந்த வீட்டில் விற்கலையோ அந்தந்த வீட்டிலலாம் நான் போய் விற்று ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் பிரித்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அப்போது அடுத்து வந்து என்ன சொல்ல வராங்க, மறுபடியும் வந்து அதர் மர்ச்சன்ட் பாஸ் த சேம் ஓல்ட் ஹவுஸ் அண்ட் கால் யூட்டன்சில்ஸ் ஆர் மேட் ஆஃப் பிராஸ் அண்ட் டின் ஃபார் சேல். இப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு க்ரீடி மேன் அந்த வீடை விசிட் பண்ணிட்டு போயிட்டாரு, அந்த அம்மாவோட வீடை. இப்போ 2வது நல்ல மனுஷர் வராரு, நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ வந்து அந்த வீடு பக்கமாக போகிறாரு. இந்த மாதிரி ஈயம்பத்தாளைக்கு பேர் சம்பளம், யாராச்சும் வந்து ஈயத்தை கொடுக்குறீங்களா, அதாவது பிராஸையும் டின்னையும் கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அந்த லிட்டில் கேர்ள் என்ன பண்ணுறான்னா, திரும்பி அவங்க அம்மா கிட்டே போய் இந்த தடவை இவர்கிட்ட செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறா. த லிட்டில் கேர்ள் அகெயின் ஆஸ்க்ட் ஹர் அம்மம்மா டு செக். ஷீ செட், அதாவது அந்த அம்மம்மா என்ன சொல்கிறாங்கன்னா,
Kana, the first merchant, threw the plate and went away. I have nothing else to offer. அதாவது ஃபஸ்ட்டு ஒருத்தர்கிட்ட காமிச்சோம், அவர் இது ஒருத்தே இல்லை அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாரு. ஸோ இப்போ அடுத்து வேறு எதுவுமே கொடுக்குறதுக்கும் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, the girl replied, Grandma, that merchant was angry. This merchant looks nice. We may get something. அந்த சின்ன பொண்ணு என்ன சொல்லனா, பாட்டி அவர் அதாவது கிரீடி மேன் மர்ச்சன்ட் வந்தால ஃபஸ்ட்டு மர்ச்சன்ட் அவர் கொஞ்சம் கோபமாக இருந்தார். இவரை பார்க்கல நல்ல தங்கமானவராக தெரியுது. நம்ம இவர்கிட்ட வந்து ஏதாச்சும் கிடைக்கும், இவர்கிட்ட கண்டிப்பாக கிடைக்கும், நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு சொல்கிறா. அவங்க அம்மாவும் சரி இந்த பொண்ணு சொல்கிறாளேன்னு அவரை கூப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்மா asked the girl to call the merchant and show the plate. அவர்கிட்ட தட்டை காமிக்கிறாங்க. The merchant took the plate in his hand and found that it was made of gold. ஸோ அந்த மர்ச்சன்ட் அந்த தட்டை வாங்கினதுக்கப்புறம் பார்க்குறாரு, ஐயோ இது தங்க தட்டாச்சே அப்படின்னு. டுக் தி பிளேட் இன் ஹிஸ் ஹேண்ட்னா அவர் கையில் வாங்குறாரு. அதுக்கப்புறம் தான் அதை கண்டுபிடிக்கிறாரு, அது கோல்டால் மேடாயிருக்கு அப்படின்னு. He said, I am not rich enough to buy this plate. This is a gold plate. என்ன சொல்கிறாருன்னா, இந்த தங்க பிளேட்டை வாங்குற அளவுக்கு நான் பணக்காரன் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறார். இது தங்க பிளேட்டு அப்படின்றதே அவங்கள்ட்ட சொல்லிடுறாரு. அம்மாமா வந்து என்னது அப்படின்னு கேட்குறாங்க. அம்மாமா said, are you sure this is gold? The other merchant threw this on the ground and went away. அம்மாமா கேட்குறாங்க, உண்மையாக தான் சொல்கிறியாப்பா, இது தங்க பிளேட்டு தானா? இன்னொருத்தன் வந்து அவங்கள்ட்ட நாங்கள் கொடுத்தப்போ அவர் வந்து 10 பைசாவுக்கு ₹1 கூட பிரயோஜனம் இல்லைன்னு தூக்கி எரிஞ்சிட்டான் அப்படின்னாங்க. அப்போ அந்த மர்ச்சன்ட் திரும்ப சொல்கிறாங்க, அவர் எப்படின்லாம் எனக்கு தெரியல, அவன் ஏன் இப்படி பண்ணான்னு எனக்கு தெரியாது. The merchant said, I don't know why he did that. If you wish to sell it, take all the dishes you want. ஸோ இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இப்போது அவர் ஏன் அப்படி பண்ணாருன்னா எனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் இதை விற்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்கிட்ட இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ the little girl took some dishes of her choice, but the merchant was not happy. ஸோ இந்த டிஷ்ஷஸில் உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறப்போ அவள் வந்து இந்த சின்ன பொண்ணு போய் கொஞ்சத்தை எடுக்கிறான். பட் ஆனால் அந்த வியாபாரிக்கு சந்தோஷமே இல்லை. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர்கிட்ட இருக்க எல்லா மணியையும் அவரோட டாங்கினா கழுதை, அப்புறம் அவரோட கார்ட்னா அந்த வண்டி இருக்குல்ல, மாட்டு வண்டினா புல்லக் கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, புல்லுனா மாடு. ஸோ இதே மாதிரி கழுதைக்கு பின்னாடி அந்த வண்டி வச்சுருக்காங்க. ஸோ அதனால வந்து டாங்கி, அதோட கார்ட்டு, அவருக்கு சொந்தமான எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட கொடுத்துட்டாரு. வெறும் ₹8 மட்டும். He only kept ₹8 for the ferry home. Ferry homeனா போட் ஹவுஸ் மாதிரி, கப்பலில் வந்து வீடு இருக்குல்ல. ஏன் அந்த ₹8 வாங்குறாருன்னா, அது அவர் அக்கறையை தாண்டி தான் இன்னொரு டவுனுக்கு போய் இந்த தங்க பிளேட்டை விற்க போகிறாரோ என்னமோ தெரில. ஸோ வந்து இவங்கள்ட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு அந்த தங்க பிளேட்டையும் ₹8 மட்டும் எடுத்துக்கிட்டு குடுகுடுன்னு போகிறாரு. He quickly went towards the river. He paid ₹8 to the boatman to take him across the river. கரையை தாண்டி விடுப்பா அப்படின்னு அந்த ₹8 அந்த போட்மேன்ட்ட கொடுத்துட்றாரு. Soon the greedy merchant went back to the old house. இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, கொஞ்சம் after few hours later அப்போ என்ன நடக்குதுன்னா, திரும்பி அந்த ஃபஸ்ட்டு வந்தார்ல கிரீடி மர்ச்சன்ட்டு, அதே மாதிரி திரும்ப வராரு. அவங்க அந்த அம்மா வீட்டில் அந்த அம்மா வந்து அந்த தங்க பிளேட்டை வந்து கீழே போட்டு வச்சுருக்காங்களா, நம்ம எடுத்துடலாமா அப்படின்னு அந்த மாதிரி நோக்கத்தோடு வராரு. ஆனால் அவருக்கு அங்கே ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா, he called the girl and said, அவர் கூப்பிட்றாரு அந்த பொண்ணு, ஏமா இங்கே வாமா. He called the girl and said, I have changed my mind, I will give you ₹10 for it. ஸோ அவர் வந்து திரும்பி அந்த பொண்ணுக்கிட்ட வராரு, ஏமா இங்கே வாமா, நான் வந்து என் மனசை மாற்றிட்டேன், வேணா அந்த தட்டுக்கு நான் ₹10 கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, you consider the plate worthless, but another merchant had paid a huge price for it and took it. நீ வந்து இதை வந்து ஒர்த்தே இல்லைங்க, ₹1 கூட தேராதுங்க அப்படின்னு நீ சொன்ன. ஆனால் இன்னொருத்தவர் வந்தார், அவர் எங்களுக்கு இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு போயிட்டாரு. இதுக்கு இந்த தங்க பிளேட்னு எங்களுக்கு தெரியும், அந்த தங்க பிளேட்டுக்கு இவ்வளோ மதிப்புன்னு எங்களுக்கு தெரியும், அதனால அவர் போய் தூக்கிட்டு போயிட்டார், அவர் கொண்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இதுதான் கிளைமேக்ஸ் ஆஃப் தி ஸ்டோரி. கிளைமேக்ஸில் கிரீடி மேனுக்கு பல்பு கிடச்சிருக்கு, நம்ம ஹீரோவுக்கு வந்து லைஃப் செட்டில் ஆன மாதிரி முடிச்சுட்டாங்க. ஸோ இந்த ஸ்டோரி எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். பி ஹானஸ்ட், அதுதான் இந்த யூனிட்டோட
ஒரு கீ பாயிண்ட்டே. உண்மையாக இருங்க எல்லார்ட்டையும் அப்படின்றது. அதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து பர்சனல் மொபைலில் வந்து லிங்க் ஆகி வாட்ஸ்அப் குரூப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நீங்கள் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த குரூப்லேயுமே இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் பயனடைஞ்ச மாதிரியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸாலையும் பயனடைய முடியும். ஓகே குட்டீஸ், அடுத்த லெசனில் சந்திக்கலாம். ஸ்டே டியூன். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.